வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அதெல்லாம் என்னது, அது எதுக்கு நம்ம சிறப்புப்படுத்திக்கணும், how it helps in social interactions, how it helps in enhancing the self confidence, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்றது என்னன்னா ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன். அது எல்லாமே பர்செப்ஷன், அட்டென்ஷன், லேர்னிங், ஆட்டிடியூட், தென் number work, planning, depth perception, designing, software programming, aesthetic sense, drawing, painting, classical music, இது எல்லாமே ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன் தான். ப்ரீஃப்ரண்டல் லோபில் என்னெல்லாம் பண்ணலாம், விஷுவல் ரிலேட்டடாக, ஆடிட்டரி ரிலேட்டடாக, அப்புறம் டாக்டைல் சென்சேஷன், அது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். அப்போது அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடியே யூ ஷுட் பர்சீவ் த திங்ஸ். அங்கே என்ன இருக்குது, வாட் இஸ் தட், அந்த பர்செப்ஷனில் அது எந்த சென்சரியோட ஸ்டிமுலஸு, அந்த ஸ்டிமுலி எந்த சென்ஸை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அட்ராக்ட் எப்படி பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது ரெண்டுமே. இப்போ ஒரு மினிமம் 20 to 40 டெசிபல்ஸில் இருந்தாலே நம்மளால் நல்லபடியாக ஆடிபிள் இருக்கும், கேட்கறதுக்கு முடியும். ஆனால் if it is more than 400 decibels அப்படி இருந்ததுன்னா it will be jarring. Immediately it will attack our auditory system. Moreover we get attract, என்னப்பா வாசல் என்ன திடீர்னு சத்தம் கேட்குறது, who is that making noise அப்படின்னு கேட்போம். நாய்ஸ் என்ன சொன்னால் மறுபடியும் அதே ஃப்ரீக்குவன்சியில் அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அது பொல்யூஷனில் சேர்த்திக்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எட்டி பார்க்குறோம், ஒய் திஸ் நாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இட் அட்டாக்ஸ் அவர் ஆடிட்டரி ஸ்டிமுலியை அது அட்டாக் பண்ணுறது, அது ஆடிட்டரி சென்ஸ் ஆர்கனை அட்டாக் பண்ணுறது. அதுபோல் ஒரு நல்ல அழகான ஒரு டிசைன் பார்க்குறோம், லைட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளி மொத்தமே நம்மளோட விஷுவல் பர்செப்ஷனுக்கு ஏற்புடையது. அது ஒளி மட்டும் இல்லை, ஒரு அழகான ட்ராயிங், ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல் ட்ரெஸ், அதே மாதிரி ஒரு சூப்பரான கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ், அது மாதிரி எல்லாமே கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம நம்மளோட விஷுவல் சென்ஸை அட்ராக்ட் பண்ணோம். தெர்பை வி காட் அவர் செல்ஃப் டைவர்டட் டுவர்ட்ஸ் தட். அதை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், ஒருத்தர் பார்த்து மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை மற்றவர்களும் பார்த்து மகிழணும் என்ன சொன்னால் அது வேற. ஆனால் ஒருத்தர் எல்லாரும் பார்த்து ஆனந்தப்படுறோம்னு சொன்னால் அதனோட அளவு வேற. ஸோ த பர்செப்ஷன் இன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய சன்ரைஸ், சன்செட், நேச்சுரலாக இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற ஒரு பேடி ஃபீல்டு, அது எல்லாமே நம்மளுக்கு விருந்தாக அமையக்கூடியது தான். அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் காட்டி இன்புறலாம். ஆனால் ஒருத்தரோட இன்புற நிலவு இருக்க அந்த நிலைமை, அந்த ரேட்டு, அந்த லெவல் ஆஃப் டேக்கிங் த மகிழ்ச்சி இன்டு அவர் செல்ஃப், டெஃபினெட்லி இட் வேரிஸ். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதே அளவுக்கு சேம் குவாண்டம் ஆஃப் ஹாப்பினஸ், சேம் குவாண்டம் ஆஃப் அட்ராக்டிவ்னஸ் இருக்குமென்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஒரே ஆளுக்கே எந்த அளவுக்கு குவாண்டம் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபஸ்ட் இன்சிடென்ஸில் கிடைக்கிறதோ அதே போல் அடுத்த தடவையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இட் மே வேரி இன் நம்பர்ஸ் ஆர் இன் குவாண்டம், ஐதர் இட் மே பி எக்ஸீடிங் த ப்ரீவியஸ் லெவல் ஆர் சம்வாட் இன் தி லோயர் லெவல் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். அது என்ன காட்டுறது அப்படின்னு கேட்டால் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஆர் தேர். The same individual will differ in perceiving the quality things over the period அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும். இது சாத்தியம்தான், இது எல்லாருக்கும் ஏற்புடையதா. மன அளவில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் ஈர்ப்பு இருக்குது, how you are involving ourself in seeing things அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அடிப்படையில் இந்த கான்செப்டை புரிஞ்சிட்ட பிறகு இதனோட இதை பேசிக்காக வச்சு மேலே நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் அதுபோல் தான் படிக்கும் பொழுதும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் அதை படிக்க முடியும். அப்புறம் தான் படித்தது எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்புடையதாகவும் அது அமையும், படித்ததுக்கு தகுந்த மாதிரி தான். இல்லை படித்தாச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ புரிஞ்சிருக்குது நம்மளுக்கு, ஹவ் யூ ஆர், வாட் இஸ் த
குவாண்டம் we are able to grasp it from the studied material அப்படின்னு சொன்னால் that also differs over the period. ஒரே ஆளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி சில பாடங்களை படிச்சிருக்கிறாரு, இஸ் இன் மோர் அலர்ட், இஸ் ஏபிள் டு கிராஸ் many திங்ஸ்ன்னு சொன்னால் இதே லெவலில் நாளைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் மே வேரி இன் இன்வால்மெண்ட் அண்ட் ரீடிங் எபிலிட்டி, அது கிராஸ்பிங் எபிலிட்டி எல்லாமே ஓவர் த பீரியட் மாறும் தான். அது வேரி ஆகத்தான் செய்யும். வேரியேஷன் வில் பி தேர் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே என்னோட பர்செப்ஷன் எபிலிட்டியிலும் அட்டென்டிவ் ஸ்டிமுலியோட குவாலிட்டியை பொறுத்தும் தான் இருக்குது. அதே போல் இது எல்லாமே காக்னிஷன், எல்லாமே நம்ம விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம், உணர்ந்து எப்படி செயல்படுறோம் அப்படின்றத அந்த அடிப்படையில் தான் சொல்லணும். இது அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது இது வகுப்பறையில் இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு இருக்கும், வகுப்பறை தாண்டி ட்ரைவியல் திங்ஸ் படிக்கும்பொழுது எப்படி இருக்கும், அந்த ட்ரைவியல் திங்ஸ் தாண்டி விளையாட்டு பீரியடில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமான வகுப்பறையில் படிக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆசிரியர் இருப்பாங்க, சக மாணவர்களாம் இருப்பாங்க. அதனால் ஒரு 10-12 வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஒரு கட்டுப்பாடு, ஒரு என்ன இருக்குது, கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவங்களுக்கு சில நேரத்தில் பிடிக்காது, நிறைய நேரத்தை ஹிண்ட்ரன்ஸாக நினைப்பாங்க. அதுவே ஒரு கிரவுண்டில் போய் ஒரு விளையாட்டுக்கு உண்டான ஒரு பர்டிகுலர் கேமுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது தே மே ஏபிள் டு கிராஸ்ப் இட் வெரி வெல் அண்ட் தே கோ ஆன் எக்ஸிக்யூட்டிங் இட் வெரி வெல். ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது அது ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டா கூட இட் இஸ் அ டீம் ஒர்க். அப்போ ஒருத்தர் வேலை செய்யலைன்னா கூட, ஒருத்தருக்கு சரியாக புரியலன்னா அடுத்தவங்க இன்னும் அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா சரியாக புரிஞ்சுதுன்னா அவங்க அந்த வேலையை அந்த டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க், தே கேன் ப்ளே த கேம் மோர் எஃபெக்டிவ்லி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் பாடம் படிக்கும்போது அப்படி இல்லை. இட் வில் நாட் பி சப்போர்ட்டட் பை எனி ஒன். நீங்கள் இண்டிவிஜுவலாக எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாமினேஷனில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஈவன் கிளாஸில் 1-to-1 ஆன்சரிங் த கொஷின்ஸ்னா கூட உங்களுக்கு என்ன புரியுறதோ அது இண்டிவிஜுவல் ஹவ் டு எக்ஸ்பிளைன் இன் ஹர் ஓன் வேர்ட்ஸ் ஹவ் வாட் இஸ் தட் ஷி ஆர் ஹி கிராஸ்ப்ட் ஃப்ரம் தி லெக்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் அதை ரேட் பண்ணுவாங்க. அதனால் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் வில் பி தேர் முதல்ல. அப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்ட் அட்ராக்ஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட் இன்வால்மெண்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கு காம்ப்ரஹென்ஷன் லெவல் இருக்குது. ஸோ இது கூட அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் இட் வில் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரீப்ரொடியூசிங் திங்ஸ். அப்புறம் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது நம்ம அதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும்னு பெரிய அளவில் ஒரு ஐடியாஸை வளர்த்துக்கிறத காட்டிலும் சாதாரணமாக இப்போ என்ன படிக்கிறோம், இந்த 8th ஸ்டாண்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சுடலாம். 9th 10th சொல்லி இன்னும் 4 வருடங்கள் பள்ளிக்கூட படிப்பே இருக்கிறதுனால இந்த 4 வருஷத்தில் நம்மளுக்கு எத்தனை விதமான மூடு எலிவேஷன் இருக்கும், எவ்வளோ வேரியேஷன் இன் அவர் அட்டாச்மெண்ட் டுவர்ட் ஸ்டடீஸ், வாட் இஸ் தி இன்வால்மெண்ட், எவ்வளோ அளவுக்கு நம்ம கீனாக கவனிக்க போகிறோம், நம்மளோட ஃபோக்கஸிங் எபிலிட்டி எவ்வளோ தூரம் வளர போகிறது, how get strengthened over the period to go for further studies அந்த இன்வால்மெண்ட்டு, ஒரு ஈடுபாடு, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபர்தர் ஸ்டடீஸ் இன் டெவலப்பிங் அவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறதுக்கோ கல்லூரியில் போய் கல்லூரியில் மேற்படிப்பு சாதாரண படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஸோ எல்லா அடிப்படையிலும் காக்னிஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காக்னிஷன் இருக்கே, எப்படி எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம்னு அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்னு சொல்கிறோம். இதில் இன்னும் விவரமாக அப்புறம் வேரியேஷனோட கூட அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.